श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि आनी अनुषम श्रीमन्नाथमुनिगल திருநக்ஷத்திரம் சுவாமி ஸ்ரீமன்னாதமுனிகள் தான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் நம்மாழ்வாருக்கு அடுத்தது ஸ்ரீமன்னாதமுனிகள். இந்த ஆச்சாரிய சார்வபௌமன் அவர் இல்லைன்னா நம்ம சம்பிரதாயமே இல்லைன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் எம்பெருமானை துதிப்பதற்கு முன்பாக தமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட காரணமாக இருந்தவரே இந்த ஸ்ரீமன்னாதமுனிகள் தான் சொல்கிறார் ஆளவந்தார். அவருடைய ஆச்சாரியருக்கு ஆச்சாரியரும் தமது பிதாமகருமான ஸ்ரீமன்னாதமுனிகள். இன்ஃபேக்ட் ஸ்தோத்திர ரத்னத்தில் முதல் 3 ஸ்லோகமும் ஸ்ரீமன்னாதமுனிகளின் பெருமைகளை சொல்கிறது. நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்டஜான வைராக்கியராசயே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே. எண்ணி பார்க்கவும் முடியாதபடி வியக்கத்தக்கதான எளிய முறையில் இயல்பாக அமைந்ததான துன்பமில்லாமல் எளிய முறையில் இயல்பாக அமைந்த ஒரு சிறந்த அறிவு, அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞானம். அவருக்கு அப்படி எண்ணி பார்க்கவே முடியாத அறிவு, வியக்கத்தக்கத அறிவு, எளிய முறையில் இயல்பாக அமைந்த அறிவு, வைராக்கிய ராசையே பற்றற்ற நிலை. அது அந்த பற்றற்ற நிலையே உருவமெடுத்தது போல இருக்கு. அகாத பகவத் பக்தி, கரை காண முடியாத ஆழமான பகவத் பக்தி, எம்பெருமானிடம் அன்பு, பிரீத்தி, பக்தி, சிந்தவே. அப்படி இருக்கிற அந்த குணத்திற்கு கடலை போன்றவர். நாதாய முனைய ஸ்ரீமன்னாதமுனிகள் எனப்பட்ட முனிவர். அவர் பொருட்டு நமகா அடியனுடைய வணக்கம் என்கிறார் சுவாமி முதல் ஸ்லோகத்தில். 2வது ஸ்லோகத்தில் தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிமாதிசயாந்த ஷீம்னே நாதாய நாத முனையேத்திர பரத்ர சாப்பி நித்தியம் யதீய சரணௌ சரணம் மதீயம். தஸ்மை கீழே கூறியபடி பல வகையாலும் பிரசித்தரானவர். மதுஜித் அங்கிரி சரோஜ தத்துவ, மது என்ற அசுரனை கொன்ற ஸ்ரீ ஹயக்ரீவனுடைய தாமரையை ஒத்த திருவடிகளே மோட்சம் பெற விரும்பும் நம் ஞான அனுராக மகிம. ஞான எல்லோருக்கும் அதை அடைவிப்பதும் அடைய வேண்டியதுமான என்ற உண்மையான அறிவு. அந்த திருவடிகள் தான் மோட்சம் பெற விரும்பும் நம் எல்லோருக்கும் அடைவிப்பதும் அதுதான், அடைய வேண்டியதும் அதுதான் என்ற உண்மையான அறிவு. அந்த திருவடிகளில் உண்மையான அன்பு, அளவிட முடியாத அன்பு, மகிமை, பெருமைகள், அதிசய மேலான நிலை, இவைகளின் எல்லை நிலமாய் அமைந்தவர் அந்த சீம்னே. யார் அவர்னா நாதாய நாதமுனைய. நாதாய நமக்கு எல்லாருக்கும் நாதன், ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திற்கு நாதன், தலைவர் ஸ்ரீமன்னாதமுனிகள் என்ற திருநாமம் உள்ள அந்த மகானின் பொருட்டு நமகா அடியோங்களுடைய வணக்கங்கள். எதிய சரணவ் எந்த ஸ்ரீமன்னாதமுனிகளின் சரணவ் திருவடி இணைகள் நித்தியம் எப்போதும் இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கும்போதும் ஸ்ரீவைகுண்டம் சென்ற போதும் எனக்காக ஒரு உபாயமும் உபேயமுமாகுமோ அந்த திருவடிகளுக்கு வணக்கங்கள். எவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். தாயின் கருவிலிருந்து ஒரு ஜீவன் புவியில் பிறக்கும்போது மதுசூதகன் கட்டாட்சம், அயக்ரீவனின் கட்டாட்சம் அந்த ஜீவனுக்கு ஏற்பட்டதுன்னா அவன் அதே பிறவியில் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று உபாயம் பூர்த்தி ஏற்பட்டு மோட்சம் செல்வான். அதனால தான் ஹயக்ரீவன் எடுக்கிறாருங்க. இந்த ஸ்லோகத்தை முடிஞ்சு 3வது ஸ்லோகத்தில் பூயோ நமஹா அபரிமிதாச்சுத பக்தி தத்வஜானாமிருதாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிஹி லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனையே யமினாம் வராயா. ஆளவந்தார் அளவிட முடியாத அச்சுதனான எம்பெருமானிடம் பக்தி என்ன, உயர்ந்த தாழ்ந்த தத்துவங்கள் இவைகளாகிய அறிவு அமுத கடலின் மேல் பெருக்காகிய எல்லோருக்கும் நன்மை கொடுக்கும் தமது திருவாக்குகளால் சாத்விகரான ஜனங்களிடம் அவர்களை உய்விக்க
தாமாகவே கீழ் இறங்கி வந்த அப்படி பக்தி யோகத்தை உடைய யோகியான சிறந்தவருமான ஸ்ரீமன் நாதமுனிகளின் பொருட்டு மீண்டும் வணக்கங்கள் பிரமாணங்கள் என்கிறார் சுவாமி. அளவிட முடியாத அச்சுதன், அவனிடம் எவ்வளவு எம்பெருமானிடம் பக்தி என்ன! பக்தி மாத்திரம் இல்லை, உயர்ந்த தாழ்ந்த தத்துவங்கள் இவைகளாகிய அறிவு அது எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு ஜனங்களிடம் வாத்சல்யத்துடன் தாமாக இறங்கி வந்த அந்த யோகிகளில் சிறந்தவருமான ஸ்ரீமன் நாதமுனிகளின் பொருட்டு மீண்டும் வணக்கங்கள் பிரணாமங்கள் என்கிறார் சுவாமி. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் 65வது ஸ்லோகத்திலையும் பெருமாள் கிட்ட நான் நாதமுனியோட சிஷ்யன், நாதமுனியோட பேரன், அதனால் என்னை காப்பாற்றணும், க்ஷமித்தருள வேண்டும் என்கிறார். அகிருத்ரிமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதிமாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்முர்த்தம் அச்சிந்தயித்வா. அடியனுடைய நடவடிக்கைகளெல்லாம் எண்ணி பாராதீர், அடியன் எப்படி இருக்கேன்னா பார்க்காதீர். இயல்பாகவே தேவர்களுடைய திருவடி தாமரைகளில் அளவிட முடியாத பக்தியை உடைய ஜீவ பரமாத்ம ஞானவான் அடியனுடைய பாட்டனார் ஸ்ரீமன் நாதமுனிகளை கட்டாட்சித்து அவரை கன்சிடர் பண்ணி அடியன் விஷயத்தில் தேவரை க்ஷமித்தருள வேண்டும் என்கிறார் சுவாமி. எம்பெருமான் திருவடி தாமரைகளில் இயல்பான பிரேமம் கொண்டவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகனும். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாம் அலகதாம் கதம் என்கிறார். நாதேன முனிநாதேன, ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆழ்வாரை குறித்து தியான ரூபமான தபஸை பண்ண நம்மாழ்வார் நேரில் எழுந்தருளி அவருக்கு வேதாந்தங்களையும் 4000ஐயும் உபதேசித்து ஆச்சாரியனானார். அதில் நம்மாழ்வாருக்கு அடுத்த ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாதமுனிகள். வேதத்தில் மறைந்து கிடந்த சகல ரகசியார்த்தங்களும் ஆழ்வாருடைய அனுகிரகத்தால் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாய் விளங்கின. யஸ்ய நைகமிதம் தத்துவம் ஹஸ்தாம் அலகதாம் கதம் என்று தெரிவித்துள்ளார். நைகமிதம் தத்துவம் என்பது வேத மந்திரத்தால் சித்திக்கும் தத்துவம் என்பர். வேத மந்திரத்தால் சித்திக்கும் தத்துவத்தை அருளி செயலால் உள்ளபடி அறிந்து செயல்பட வைத்துள்ளார் அவர். கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் என்ற 2 மருமகன்களை தாளத்துடன் அருளி செயலை உபதேசித்து அருளினார். உய்யக்கொண்டாருக்கு ஆச்சாரியரான் நின்று அவர் வழியாக சம்பிரதாயம் வரும்படி செய்து அருளினார். இப்படிப்பட்ட பேருதவி புரிந்த ஸ்ரீமன் நாதமுனிகளை சம்பிரதாயத்துக்கு தலைவராக பெற்றபடியால் அடியேன் உயர்ந்த நாதனை பெற்றவனாவேன் என்கிறார் சுவாமி. அந்த 2 பேரை வச்சு தன்னுடைய மருமான்களை வச்சு கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வானை வச்சு செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே வேதாந்த தேசிகன் அனுபவித்தபடி, அதாவது நாதமுனிகள் ஒரு சிலருக்கே சித்திக்கக்கூடிய யோக மார்க்கத்தை காட்டிலும் ஆழ்வார்கள் காட்டிய பக்தி, அப்படியே ஈரச் சொற்களால் இருந்த அந்த பக்தியை முக்கிய சாதனமாக கருதி திவ்ய பிரபந்தங்களை பரப்புவதனால் இந்த பிரபத்தி யோகத்தை அனைவரும் அனுஷ்டித்து உஜ்ஜீவிக்கும்படி செய்து ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை ஒரு உலக மதமாக பரிணமிக்க செய்தார். ரொம்ப ஆச்சரியமா வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். காலம் வலம்புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகரின் நானிலத்தே. யார் நமக்கு ஈக்குவல் என்கிறார். நாதமுனிகளால் நான் நாதனை உடையவனானேன் என்று எதிராஜ சப்தத்தில் சொன்னவர். நாதமுனிகள் இல்லாவிட்டால் சம்சாரத்தில் அனாதையாக அலைந்திருப்பேன் என்று கருத்து. ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்திலும் தெரிவிக்கிறார். நாங்கள் காமக்ரோதங்களை ஜெயித்தது அவருடைய அனுகிரகத்தாலே என்கிறார். ஏதே மஹ்யமபோட மன்மத சரோன் மாதாய நர்த்தாதயா என்று நாதோபஜம் பிரவருத்தம் என அகிலதம கர்ஷனமான இந்த தர்சனத்துக்கு நாதமுனிகளே சுவாமி என்கிறார். அதிகார சங்கிரகத்தில் என்னுயிர் தந்தளித்தவரை பாசுரத்தில் வாக்கிய குரு பரம்பையில் நாதமுனி ஷடகோபன் என்றும், இதில் நாதமுனிகள் மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வானுக்கு 4000ஐ உபதேசித்து காலம் வலம்புரி அன்ன காகளம் என்னும் வாத்தியத்தையும் வலம்புரி சங்கத்தையும் போன்றவர்கள் நற்காதல் சிறந்த குரு பக்தி உடையவர்களுமான அடியவர்க்கு கீழையகத்தாழ்வான் மேலையகத்தாழ்வான் என்ற 2 சிஷ்யர்களுக்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல்
தாள வித்யாகிற கந்தர்வ வேதத்தை விளக்கி உபதேசித்து தமிழ் வேதமாகிய திவ்ய பிரபந்தம் நம்மாழ்வார்கிட்டேந்து பெற்றது. அதை இன்னிசை தந்த வள்ளல் இனிய தேவகானத்தை உபதேசித்த மகோ உபகாரர், மூளும் தவநெறி மூட்டிய முமுட்சுக்களால் தீவிரமாய் கை கொள்ளப்படுகிற பிரபத்தி யோக மார்க்கத்தை உலகில் நடையாடச் செய்தவர். நாதமுனி கடலே, நாதமுனிகளின் திருவடிகளையே நாளும் தொழுதெழுவோம், தினந்தோறும் வணங்குவோம். இப்படி செய்வதால் நானிலத்தை இந்த பூமியில் நமக்கார் நிகர், நமக்கு ஒத்தர நிகர் இல்லை. அவர் திருவடிகளை தினந்தோறும் வணங்கி உஜ்ஜீவிப்போம். இந்த பாக்கியம் பெற்ற நமக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்கிறார் சுவாமி. அதுவும் அதாவது நம்மாழ்வாரும் நாதமுனிகளுக்கு அருளி செயல்களையும் அந்த வேதாந்த அர்த்தங்களையும் அஷ்டாங்க யோக ரகசியத்தையும் யோக தசையிலே அருளி செய்தார்னு சொல்வார். ஆனால் நாதமுனிகள் பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் நௌமி நாதமுனிம் நாம ஜீமுதம் பக்தி விக்கிரகே என்ற நாதமுனிகளை யோகியாவே வர்ணித்துள்ளார். நாதமுனிகளாகிய மேகம் பக்தி ரசமாகிய பிரபந்தங்களை தமிழ் வேத ஷாக்கா ஜலத்தை பெருகி பேரின்ப வெள்ளமாய் வர்ஷித்தது அந்த மேகம். அதாவது உபனிஷத்தில் 32 பிரம்ம வித்யைகளை பாராட்டி பேசுகிறது. நாதமுனிகள் அவற்றில் ஒன்றான ஞாச வித்யை சரணாகதியை, அதுவும் அர்ச்சாவதார சரணாகதியே உயர்ந்தது. அது சர்வ அதிகாரமானது. யாரும் அந்தணர் அந்தியர் இந்த எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். தேசிகன் தெரிவிக்கிறார் நாதோபஜ்யம் பிரவர்த்தம் என்று தெரிவிக்கிறார். மணவாள மாமுனிகள் அருள் பெற்ற நாதமுனி என்று அருளி செய்துள்ளார். இது தவநெறிக்கு ஒரு பெருநெறி என்று காட்டிய உபகாரத்தை எண்ணினா சுவாமி நாதோபஜ்யம் பிரவர்த்தம் என்கிறார். ஸோ நாதமுனிகள் யோக தசையில் பெற்ற திவ்ய பிரபந்தங்களையும் அவை தெரிவிக்கும் பக்தியையும் பிரபத்தி நெறிமுறையும் ஆழ்வார் அனுஷ்டித்த சரணாகதி நெறியையும் அனுஷ்டிப்பதால் மோட்சம் சித்திக்கும் என்றும் பக்தர்கள் நெஞ்சை தொடும் பாசுரங்களை சேவிப்பதே யோக அனுபவம், அதுவே பிரபத்தி யோகம், அதுவே பிரபத்தியில் கொண்டு நம்மை சேர்க்கும் என்ற எளிய வழியை காட்டினார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதாவது யோக மார்க்கம் பயின்றால் பகவானை மறந்து தான் என்ற ஒரு அகங்காரம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனை விட புதிய தவநெறிக்கு சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள் என்று நம்மாழ்வார் காட்டிய உபதேசத்தை இவர் உலகில பரப்பினார். வியாச மகரிஷிக்கு பிறகு பக்தி யோக மார்க்கத்தை பிரம்மநந்தி முதலானோர் உலகில் பரப்பினர். நம்மாழ்வார் அவதரித்து பகவத் பக்தியுடன் பிரபத்தியை உபதேசம் செய்தருளினார். அவற்றை ஸ்ரீமன் நாதமுனிகள் ஒன்றாக்கி பக்தி ரசம் சொட்டும் பிரபந்தங்களை நமக்கு தெரிவித்து இந்த பிரபத்தி யோகத்தை அனுபவித்து அதை நமக்கு காட்டினார். இப்படி ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு அந்த யோக அனுபவம் உபகாரமாயின. ஸோ ரொம்ப அழகாக இதை ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். அமுதனார் திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய ராமானுஜ நூற்றந்தாதியில் இனியவர் தம் சீரை பயின்று உய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுஜன் என்று கொண்டாடுகிறார். பகவத் ராமானுஜர் இந்த ஆச்சாரியனை தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் ஜிக்ஞாசாதிகரணத்தில் இவருடைய நியாய தத்துவ ஸ்லோகங்களை உபபாதனம் பண்ணி சித்தாந்தம் அருளி செய்தார். இப்படி இன்னைக்கு அந்த சுவாமியினுடைய திருவடி தாமரைகளை போற்றி நாம் வணங்குவோம். அடியேன் ஸ்ரீமன் நாதமுனி திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.